பார்த்தீங்கன்னா, சகனம் பார்ப்பாங்க. சகனம்னா எப்படின்னா, ஒரு இடத்துக்கு புறப்பட்டு போறோம். நல்ல காரியத்துக்கு போறோம். அது நல்லது நடக்கணும். ஒரு பொண்ணு பார்க்க போறோம். ஒரு ஒரு வீடு பால் காய்ச்ச போறோம். இல்ல ஒரு நல்ல காரியத்துக்கு போறோம் அப்படின்னா, அவங்க வந்து எப்படின்னா, போற காரியம் நல்ல முறையில முடியணும், நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி சில பேர் நினைப்பாங்க. அதுக்கு பேர் என்ன தெரியுமா? அதுக்கு பேர் நிமித்தம், பிரசன்னம் இந்த மாரிலாம் பார்க்கக்கூடியது நம்ம சோசியல் ரீதியா பார்த்தீங்கன்னா, ஓரையில எடுக்கலாம். ஓரைய பார்க்கணும். அவங்க லக்னாதிபதி ஓரையா, 1க்கு 5 கூடிய ஓரையா, அந்த மாரிலாம் வந்து ஓரைய பார்க்கணும். இதுக்கு பேர் தான் சகுனம், நிமித்தம்னு சொல்லுவாங்க. அப்போ ஒரு வெளியில் போகும்போது பார்த்திங்கன்னா, திடீர்னு பார்த்திங்கன்னா ஒரு விறகு கட்டு விறகு வரும். அப்போ அது அந்த காரியம் நடக்காது. திடீர்னு வெளியில் போகும்போது வந்து கல் தடுக்கும். காலில் வந்து தடுக்கும். அது காரியம் நடக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் எடுத்த உடனே ஒரு வண்டி 2 வீலர் ஸ்டார்ட் ஆகாது. இல்லைன்னா கார் ஸ்டார்ட் ஆகாது. இந்த மாதிரி ஒரு தொந்தரவு கொடுத்துட்டு போகும். நல்லா தான் ஓடிட்டு இருந்துச்சுங்க. இப்போ ஸ்டார்ட் பண்ண முடியல. அப்போ அது நிமித்தம் பிரசன்னமாக எடுத்துக்குவாங்க. இப்படி இப்போ போகிற காரியம் அப்படியே. இப்போ எந்த போகிற நேரத்தில் என்ன ஓரை ஓடுது, இந்த ஓரையில் வந்து ஜெயிக்குமா தோக்குமாங்கிறத அதையும் பார்க்கலாம். அப்போ நம்ம வெளியில் போகும்போது ஒருத்தர் வந்து குறுக்க நமக்கு ஒரு பிடிக்காத ஒரு பொண்ணு போகிறாங்க, ஒரு வயசானவங்க போகிறாங்க அப்படின்னா, இவங்கள பார்த்துட்டு போனால் எந்த காரியம் நடக்காது. விறகு கட்டு வருது, எந்த காரியம் நடக்காது. சில பார்த்தீங்கன்னா குறுக்க போகும்போது வெள்ளை சீலை கட்டிட்டு வராங்க, எந்த காரியம் நடக்காது. அப்போ சில பேர் சொல்லுவாங்க, ஏங்க எனக்கு இந்த ரைட் சைடில் வந்து பல்லி விழுந்துச்சுங்க நைட்டு, என்ன பண்ணலாம் எப்படின்னு கேட்பாங்க. சில பார்த்தீங்கன்னா நம்ம தூங்கிட்டு இருக்கும்போது மேலே பொத்துன்னு விழுந்துச்சுங்க அப்படி சொல்கிறாங்க. இப்படி இதுக்கு பேர் நிமித்தம் பிரசன்னம். அவங்க கேட்குற கேள்விக்கு பதில். அப்போ இது என்ன சுருக்கமாக சொல்லப்போனால், ஒருத்தருக்கு வந்து பல்லி காலில் விழுகுது, கையில் விழுகுது, தலையில் கூட விழுகுது. என்ன பல்லி வந்து அவங்க படுத்துருக்காங்களா, படுக்கை பெட்டு பாய்க்கு அடியில் பார்த்திங்கன்னா உள்ளே போய் பூரான் போய் உள்ளே போய் செத்து கிடக்கும். இதெல்லாம் வந்து நிறையா இருக்குது. இல்லை இதெல்லாம் கோடிக்கணக்கான விஷயம்லாம் இருக்குதுங்க. அப்போ வெளியில் போகிறோம், ஒரு விறகு வந்துருச்சு குறுக்க, போனால் காரியம் நடக்காது அப்படி சொன்னால், உங்களோட சாதகத்தில் உங்களோட நேரங்காலம் உங்களுடைய ஓரை வந்து சரியில்லாமல் போயிடுன்னு அர்த்தம். ஒரு கல்யாண புரோக்கர் வரார். கல்யாண புரோக்கர்னா பொண்ணு ஆணுக்கு வரன்னு தேடி வரக்கூடிய புரோக்கர் வரார் அப்படின்னா, அந்த புரோக்கருக்கு வந்து 7 கூடிய திசை, 7 கூடிய புத்தி, 7 கூடிய ஓரையில் அந்த புரோக்கர் அந்த ஒரு பொண்ணு வீட்டுக்காரங்களை மாப்பிள்ளை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனாலும், மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்கு பொண்ணு கூட்டிகிட்டு போனாலும், அவர் அந்த புரோக்கர்னு சொல்லுவாங்களவா, அப்போ அவருக்கு வந்து 7 கூடையவன். அப்போ 7 கூடையும் திசையோ 7 கூடையும் புத்தியோ ஓடணும், 7 கூடையும் ஓரை கூட ஓடணும். அப்போ அவர் லக்னாதிபதி சொல்லக்கூடாது 7ஆம் இடத்துல இருக்கணும். 2, 7ல் லக்னாதிபதி இருந்தாலும் அந்த திசை புத்தி ஓடினாலும் அந்த புரோக்கர் பார்த்திங்கன்னா நிறைய கல்யாணம் பண்ணி வச்சுருப்பார். இப்போ எல்லாருமே வந்து நான் கல்யாண புரோக்கர்னு வர்றாங்க, எல்லாருமே வந்து நல்ல முறையில் வந்து பண்ணி வைக்க முடியாது. அதுக்குன்னு ஒரு கொடுப்பனை இருந்தால் தான் மட்டும் தான் நடக்கும். சரி, இப்போ நீங்கள் வெளியில் கிளம்பும்போது ஒரு வெள்ளச்சலை கட்டி ஒருத்தர் வராங்க, விறகு வருது, சரியில்லாதவங்க போகிறாங்க, போனால் காரியம் நடக்காது அப்படின்னு சொன்னீங்கன்னா, அப்போ பாருங்கள் உங்கள் சாதகப்படி உங்கள் ஓரை சரியில்லாத ஓரையாக நடக்கும். உங்கள் ஓரையும் சரி, உங்கள் திசையும் புத்தியும் சரி, அவங்க சரியில்லாமல் நடந்துட்டு இருக்கும். அப்போ இன்னொருத்தர் போகிறாருங்க, யார் எந்த தொந்தரவு இல்லைங்க, அவர் காரியம் சாதிச்சுட்டு வந்துடுறாரு. மனசு தான் காரணம். இப்போ நம்ம உங்கள் உடம்ப, உங்கள் மனசை, உங்களுடைய ஃபுல்லாமே இயக்கிறது யாருன்னா நவக்கிரகம் தான் இயக்குது. அப்போ நீங்கள் பிறப்படும் போது காலில் தட்டும் அப்படின்னா கொஞ்ச நேரம் உட்காந்து தண்ணி சாப்பிட்டு தலைக்கு தண்ணி தெளிச்சிட்டு போங்க. கண்டிப்பாக அடுத்த ஓரை வந்துடும், உங்களுக்கு வெற்றி அடையும். சில பேர் வந்து எப்படின்னா இவ்வளோ நேரம் உட்காரதா அப்படின்னு கிடையாது. அப்படிலாம் கிடையாதுங்க. நீங்கள் அந்த போகிறீங்க தடுக்குது அப்படின்னா வந்து உட்காந்து தண்ணி தெளிச்சிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு போனீங்கன்னா அந்த தோஷம் முடிஞ்சது, போகிற காரியம் உங்களுக்கு வெற்றியாகும். ஒரு விறகு வண்டி வருது, விறகு குறுக்க வருது அப்படின்னாலும் இதே மாதிரி தான். நீங்கள் எதாக இருந்தாலும் ஒவ்வொன்றுக்கும் ஒரு சாங்கி இருக்குது, ஒவ்வொரு காரணம் இருக்குது. அதனால் வந்து நீங்கள் வந்து கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு தண்ணி தலைக்கு தெளிச்சிட்டு நீங்கள் போங்க, அந்த காரியம் வெற்றி அடையும். பள்ளி விழுகுது அப்படின்னு சொல்லுவாங்க. நைட்டில் விழுந்தால் ஒன்றும் செய்ய முடியாது, அப்போயே எழுந்திரிச்சு குளிக்க முடியாது. காலையில் வந்து நீங்கள் குளிச்சுக்கிட்டிங்கன்னா பள்ளி விழும் பலன். அப்போ அந்த பள்ளி வந்து எந்த திசையில், எந்த பக்கம், கால் தொடையில், கழுத்தில், தலையில் எங்கே விழுகுதோ, பொதுவாக வந்து நைட்டில் விழுந்துச்சுன்னா நீங்கள் தலைக்கு தண்ணி தெளிச்சிட்டு படுத்துங்க, காலையில் எழுந்துச்சு குளிச்சுருங்க. ஏன்னா அப்போதைக்கு எழுந்துச்சு குளிக்க முடியாது, நைட் டயத்தில் ஒன்றும் பண்ண முடியாது. அது மாதிரி பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பாக அந்த இறைவன், இந்த பிரபஞ்சம், பஞ்சபூத நவக்கிரகம் உங்களுக்கு நல்லதே செய்யும். வாழ்க வளமுடன், வாழ்த்துக்கள். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்.